அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். திருப்பாவையில நம்ம 30 பாசுரங்களை தினமும் ஒவ்வொரு பாசுரங்கள் வீதமாக பார்த்துக்கிட்டு வரோம். பாடல் 12. இப்பொழுது பாடலை பார்ப்போம். கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்திலை வீழனின் வாசர் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை வென்ற மனத்துக் கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆயர்குடி பெண்ணை எழுப்பும் விதமாக அமைந்திருக்கு. பாடல்ல முதல் வரி என்ன அப்படின்றத இப்ப சொல்லிடுறேன். கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அப்படின்னா, நல்லா பசியால கதறி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான் கன்று. அதை நினைக்கும் பொழுதே எருமைக்கு, அதாவது இங்க ஏன் எருமையை உதாரணமா சொல்றாங்கன்னா, சோம்பேறித்தனத்துக்கு நம்ம எருமையை உதாரணமா சொல்றோம். அந்த வகையில அந்த எருமைக்கே பார்த்தீங்கன்னா, அதனுடைய கன்றை நினைக்கும் பொழுது அதனுடைய மடியில பால் சுரக்குதான். நினைத்து முளைவழியே நின்று பால் சோர, அந்த பால் சுரக்கிறது என்ன ஆகுறது, அந்த இடத்துல ஃபுல்லாவே நனைஞ்சிடுதான். நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், அதாவது இந்த எரும மாடு அதனுடைய கன்றை நினைத்து அதனுடைய மடியில பால் சுரக்கின்றது. இந்த பாலானது வழிந்து உன்னுடைய வாசலில் முழுவதும் நிறைந்து இருக்கு, இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு தோழியரை சொல்லும் விதமாக அதிகாலையில இந்த மாதிரியான ஒரு விஷயம் உன்னுடைய வீட்டிற்கு வாசலில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நாங்க வரும்பொழுது பார்க்குறோம். இன்னும் உங்களுக்கு இது தெரியலையா, இன்னும் நீ தூங்கின்னு இருக்கியா, எழுந்தா மட்டும்தானே இது எல்லாமே தெரியும் அப்படின்னு தோழியரின் வீட்டை சுற்றி நடக்கின்ற ஒரு நிகழ்வை கூட அவர்களுடைய பாடல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவும் அற்புதம். எப்பொழுதுமே நம்ம பசுமாடு தான் பார்த்தீங்கன்னா பால் கறக்க அதிகமாக உதாரணமாக சொல்லுவோம். பசுவும் கன்றும் அப்படின்னு சொல்லுவோம். சோம்பேறித்தனமாக இருக்கின்ற இந்த எரும மாட்டுக்கே பார்த்தீங்கன்னா, அதனுடைய கன்றை நினைத்து பால் சுரக்கும் பொழுது அதனுடைய மடி கனமாகி உன்னுடைய வீட்டு வாசல் முழுவதும் அது நினைத்து விட்டது. நினைத்தில்லம் சேராக்கும் அப்படின்னா, அதை நினைக்கும் பொழுதே அது என்ன ஆயிடுத்து, அந்த பால் ஃபுல்லாவே அந்த இடம் முழுவதுமாக பரவி ஒரு மாதிரி சேறு மாதிரி ஆயிடுச்சான், பால் சேறு மாதிரி ஆயிடுச்சான். நற்செல்வன் தங்காய் அப்படின்னா, ஆயனின் தங்கையே இன்னும் நீ தூங்கி கொண்டு இருக்கிறாயா. இந்த பாடல்ல முதல் 3 வரிகள்ல அவங்க இந்த ஒரு இயற்கை நிகழ்வை தான் அதிகாலை வேளையில எல்லோருமே நம்ம பால் கறப்போம். அது பசுமாட்டுக்கு இருந்தும் சரி, எருமை மாட்டுக்கிட்ட இருந்தும் சரி பால் கறப்போம். ஆனா கன்றை நினைத்து அதனுடைய அந்த நினைக்கும் பொழுதே முளை வழியாக பால் அதிகமாகுது அப்படின்றத ரொம்பவும் அழகாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்துடலாம். பனித்தலை வீழனின் வாசர் கடைப்பற்றி, அதாவது கீழே சேரா இருக்கு ஏற்கனவே, இங்க நாங்க நின்றுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அதிகாலை வேளையில எங்க தலை மேல பார்த்தீங்கன்னா ஒரே பனித்துளி விழுந்துகிட்டு இருக்கு. மார்கழி பொழுதுல எல்லோருமே நம்ம அதிகாலையில எழுந்து சுடுநீர்ல நீராடுவோம். ஏன்னா அந்த குளிர் தாங்க முடியாது. இந்த மாதிரியான அதிகமான குளிரை கொண்ட அதிகாலை பொழுதுல பனி வேற பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. கீழையும் ஏற்கனவே சேரா இருக்கு, கீழையும் ஈரமா இருக்கு, எங்க தலை மேலையும் பனி விழுந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு உன்னுடைய வீட்டின் வாசல் முள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. அந்த உதாரணம் என்னன்னா, ராமாயணத்தையும் இங்க அவங்க ஒரு உதாரணமாக காட்டுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். இதே மாதிரி ராமாயணத்தை உதாரணமாகவும் சொல்லி நம்ம போன பாடல்கள்ல, அதாவது சென்ற பாடல்கள்ல பார்த்துருக்கோம். ராவணனின் தம்பியான கும்பகர்ணன் எவ்வளவு நீண்ட நேரம் தூக்கம் கொண்டிருக்காரோ அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இன்னொரு உதாரணமாக சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. இந்த உதாரணம் ராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணனை கொன்ற நாராயணன் இப்போ அவங்க ராவணனுடைய அந்த
கொன்ற செயல்களையும் சொல்றாங்க. நாராயணன் அதற்கு ராம அவதாரம் எடுத்தார் அப்படின்னு அவருடைய பெருமையும் இங்க சொல்றாங்க. இதுவும் ஒரு வகையான வீர தீர செயல்களை, பராக்கிரம செயல்களை சொல்லுவதாக இருக்கின்றது. நாராயணனுடைய பெருமையை ஒவ்வொரு பாட்டிலையுமே ரொம்பவும் அற்புதமாக சிறப்பாக நமக்கு ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாடல் வரிகளிலுமே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த பாடலிலும் நாராயணனுடைய பெருமையை போற்றும் விதமாக ராமாயணத்தையும் இங்க உதாரணமாக கொண்டு வராங்க. அடுத்தது, மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் தரவாய். நமக்கு மனசுக்கு பிடிச்சவர் நாராயணன். அவரை போய் நம்ம பார்க்கணும். பார்க்கறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே உன்னை எழுப்ப வந்திருக்கோம். அவருடைய பெருமைகளை போற்றி பாடணும். இப்படியான சிறப்பு வாய்ந்த ஒரு அதிகாலை பொழுதுல நாங்கள் உன்னை எழுப்ப வந்திருக்கோம். நீ கொஞ்சம் எழுந்திருக்கிறாயா? அவருடைய புகழை பாட நம்ம வந்திருக்கோம். நீயும் எங்களுடன் சேர்ந்து பாடுவாய், சீக்கிரம் எழுந்திராய் அப்படின்னு சொல்றாங்க. இனித்தானே எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம். நமக்கு மனசுக்கு பிடிச்சவன, ரொம்ப ரொம்ப உன்னதமான அற்புதமான நாராயணனுடைய பெருமையை போற்றும் விதமாக, பாடும் விதமாக நம்ம ஒவ்வொரு செயல்களையுமே அதிகாலை பொழுதுல செய்துகிட்டு இருக்கோம். உனக்கு மட்டும் என்ன இன்னும் பேருறக்கம், உறக்கத்திலேயே பேருறக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெரிய உறக்கம். ஏன் ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்க அப்படின்றத இதில் அவங்க சொல்ல வராங்க. நம்ம தூங்கிறது அப்படின்றது இரவு பொழுதுல தூங்கி அதிகாலையில் எழுந்துருவோம். ஆனால் நீ அதிகாலை உதித்த பின்பும் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க. இயற்கையும் சரி அதனுடைய கடமைகளை சரியாக செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் உனக்கு மட்டும் என்ன பேருறக்கம். சீக்கிரம் எழுந்திராய், எழுந்து நம்ம நாராயணனுடைய புகழை பாடணும். நீயும் எங்க கூட சேர்ந்து வெளியே வா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. அடுத்த வரி, அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். எல்லார் வீட்டிலையும் எழுந்துட்டாங்க. அதிகாலையிலேயே எல்லார் வீட்டிலையும் ஆயர்பாடிகள்ல எழுந்துட்டாங்க. ஆனா நீ மட்டும் எழுந்திருக்காம இன்னும் பேருறக்கம் கொண்டிருக்கிறாயே அப்படின்னு அவர்கள் ஆயர்குடி பெண்களை எழுப்பும் விதமாக, சக தோழியரை எழுப்பும் விதமாக இந்த ஒரு பாடலும் அமைந்திருக்குதுன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப உன்னதமான பாடல். நாராயணனுடைய நாமத்தை சொல்லும் பாடலாகவும் அவருடைய வீர தீர செயல்களையும் பராக்கிரமத்தையும் உதாரணமாக சொல்லும் ஒரு பாடலாகவும் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையுடைய நிகழ்வுகளை எப்பொழுதுமே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தான். அதை அவங்க ரொம்பவும் அழகாக ஒரு எடுத்துக்காட்டாக, நீ சீக்கிரம் எழுந்திரி, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உன்னுடைய வீட்டின் வாசலில் நடந்து கொண்டு இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அந்த பாடலை இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு ரொம்பவும் அழகாக புரியும், பாருங்க. கணத்திலங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்திலை வீழனின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தெழுந்திராய் ஈதென்ன பேருறக்கும் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. பாவை நோன்பு இருப்பதற்காக ஆயர்குடி பெண்களை சக தோழியர்கள் எழுப்பும் விதமாக தான் இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அமைந்திருக்கு. நம்ம இந்த திருப்பாவையில் இருக்கின்ற 30 பாடல்களில் இன்னைக்கு பாசுரம் 12 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே எழுப்புதல் பாடலாக இருக்கின்றது. இந்த எழுப்புதல் பாடல்ல ஒவ்வொரு பாடலும் சாதாரணமாக நீ கொஞ்சம் எழுந்து வெளியே வரையாயா அப்படின்னு எழுப்பாம நாராயணனுடைய பெருமைகளையும் வீரதீர செயல்களையும் போற்றி பாடி நம்ம ரொம்ப சிறப்பான அதிகாலை பொழுத இந்த மார்கழி மாதத்துல நம்ம பெருமாளுடைய பெருமையையும் பாடணும் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. இப்பொழுது நம்ம பாசுரம் 12 வரைக்கும் பார்த்தோம். நாளைக்கு பாடல் 13 பார்க்க போறோம். அதுல ஆண்டாள் நாச்சியார் ஆயர்குடி பெண்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகளை சொல்ல இருக்காங்க அப்படின்றத பாடல் வரிகளின் மூலம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி. நன்றி, வணக்கம்.